ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம சதவீதம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு கணக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நபரின் ஊதியம் 10% குறைக்கப்பட்டது. 10% குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்ட ஊதியத்தை முதலில் வாங்கிய ஊதியத்திற்கு சமமாக உயர்த்துவதற்கு ஊதியத்தில் எத்தனை விழுக்காடு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதனால் முதல்ல 100% இருந்திருக்கு. 100%லேருந்து அதை 90% மாற்றிருக்காங்க. திருப்பி 100% மாற்ற எத்தனை சதவீதம் உயர்த்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 10% அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. முதல்ல எடுத்தோன்னே இந்த 10% 10/9 அப்படின்லாம் போடக்கூடாது. இதை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் எப்படி போடணும் அப்படின்னா 10% குறைக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால அதை மேலே போட்டுக்கிட்டு கீழே 90%, அந்த 90% போட்டுக்கிட்டு ஏன்னா பெரிய நம்பர் இன்ட்டு 100, இங்கே சதவீதம் தான் கேட்டிருக்காங்க, விழுக்காடு, அதனால் 100 போடணும். இப்போ இதையும் அடித்தோம்னா மீதி 100/9 வரும். இந்த 100/9 இதை வகுத்தோம்னா 100 9ஆல் வகுத்தோம்னா 11 9s are 99, மீதி 1 இருக்கும். அப்போ 11, இந்த 1 மேலே /9, இதுதான் சரியான விடை. அப்போ ஆப்ஷன் ஏ 11 × 1/99 1/9 அப்படிங்கிறது தான் சரியான விடை.